Begin Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கு சார். சொல்லுங்கம்மா சார். அதாவது இப்போ விஜய் அவர்களினுடைய சட்டமன்ற பேச்சுகள் இன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, G2 மையமாக வச்சு தான் நீங்கள் கதறீங்க அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளைக்காக G2க்காக கதரும் திமுகன்னு ஆளும் கட்சியில் உள்ளவங்க பேசினாங்க. ஆனால் எதிர்கட்சியில் இருக்கவங்க கேட்டாங்க, மருமகனுக்காக புதிய ஏர்போர்ட் கட்டுறதுக்கு நீங்கள் தொடக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாட்ரி மருமகன் அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. இந்த G2 குறிப்பிட்டு பேசியதுக்கான காரணம் என்ன? அதனுடைய ஒரு முழு அலசலாக நம்ம இதை பேசணும்னு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். மொத்தம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மாப்பிள்ளைனாலே பிரச்சனை, அதுதான் நீங்கள் சொல்ல வர்றது. இதோடைய சுருக்கத்தை ஒரே வரியில் சொல்லணுன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை எங்கே இருக்குன்னா மாப்பிள்ளைகள் கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. ஏன்னா அந்த பக்கமும் பேசப்படுவது G2 என்று சொல்லும் பொழுது மாப்பிள்ளையை தான் குறி வச்சு சொல்கிறாங்க. ஏன்னா மாப்பிள்ளையுடைய திமுக குடும்பத்து மாப்பிள்ளையுடையது தான் G2 என்று சொல்லப்படுகிறது. G2 ஓனர் வேற ஒருத்தர், ஒரு பெயர் எல்லாருக்கும் தெரிந்த பெயர் பாலா என்று அவர் தான் ஓனர்னு சொல்கிறாங்க. ஆனால் பின்னால் இருப்பது பல பெரிய தொழில்களில் முன்னணியில் இருப்பவர் ஒருவராக இருப்பார், பின்னணியில் வேற ஒருத்தர் இருப்பார். ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பாளரே அப்படி தானே. அந்த இப்போது டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக வெங்கட்ரமணா என்பவர் அதுக்கு முன்னால் 2021-22 வரைக்கும் பிரஸ்டீஜ் குரூப்னு அங்கே பெங்களூரில் ஒரு பெரிய தொழில் குழுமம், ஒரு இஸ்லாமிய குடும்பத்துது, அவங்களது பரம்பரையாக வந்த அந்த தொழில் ரியல் எஸ்டேட்டில் அந்த குடும்பம் அதில் ஒரு உயர் அதிகாரியாக இருந்து அதிலிருந்து விலகி அந்த பில்டிங்லேயே ஆஃபீஸ் ஆரம்பித்து, ரொம்ப அதிசயமான விஷயம், யாரும் தங்கிட்டிருந்து விலகினவங்களுக்கு தனியாக ஆஃபீஸ் போட்டு கொடுக்க மாட்டாங்க, கொடுத்து 2 மலையாள படம் ஒரு கோடிக்கு எடுத்தார் அந்த வெங்கட்ரமணாவும் அவருடைய மனைவியும். அதுதான் அந்த ஜிவிஎன்னா அந்த ஜனநாயகன் அந்த அந்த தயாரிப்பு நிறுவனம், வெங்கட்ரமணா ஜிவிஆர்னு நினைக்கிறேன். அது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளே 3 வருஷத்துக்குள்ளே 2000 கோடிக்கு முதலீடு. ஜனநாயகன் படம் 500 கோடி என்னமோ முதலீடுனாங்க. அப்புறம் அந்த கன்னடத்தில் நடிகர் யாஷ், அவர் சூப்பர் ஸ்டார், அவரை வச்சு ஒரு 700 கோடிக்கு ஒரு படம், அப்புறம் மலையாளத்தில் ஒரு படம், தெலுங்கில் ஒரு படம், எல்லாம் சேர்த்து 2000 கோடி. 3 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கோடிக்கு 2 படம் எடுத்து அதில் என்ன லாபம் வந்திருந்தால் கூட 1 கோடிக்கு பதில் 2 கோடி வந்திருந்தா கூட 2000 கோடி முதலீடு எங்கேருந்து வந்ததுங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. எதுக்காக சொல்லுவேன்னா, சினிமா, ரியல் எஸ்டேட் இது 2ல் தான் இந்த பினாமிகள் அதிகமாக செயல்படக்கூடிய துறைகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் பேர்லையாவது ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கர்னு வாங்கி போடுவாங்க. ஆனால் பின்னால் வேறு ஒரு அக்ரிமெண்ட்டை வச்சு அது அடமானம் வைக்கிற மாதிரி, அது பல வழிகள், அதுக்கு வழிகள் இருக்குது, அதுக்கு வழக்கறிஞர்கள், அதற்கான தொழில் வல்லுநர்கள் இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஸோ 2 இடத்துல தான் கருப்பு பணம், பினாமி, இது 2 எங்கே அதிகமாக நடமாடும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரியல் எஸ்டேட்டு, இன்னொன்று திரைப்படத்துறை. இப்போ இந்த நம்ம சொன்ன இந்த ஜனநாயகன் தயாரிப்பாளர் ரியல் எஸ்டேட்லேருந்து அந்த தொழிலை ஆரம்பித்து அதுக்கப்புறம் சினிமா, அதுலேருந்தே அந்த பின்னணி எப்படிங்கிறது தெரியுது. அது படம் கருப்பு வெள்ளை படமா, கலர் படமா, படம் பணம் எல்லாமே கருப்பு வெள்ளையா, கருப்பா வெள்ளையா, இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த பக்கம் நீங்கள் திமுகவில் சொன்னீங்கன்னா, அவர் கிட்டத்தட்ட அந்த மாப்பிள்ளை அவர் கிட்டத்தட்ட இது மாதிரி, நீங்கள் பக்த பிரகலாதா பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசில் இந்த புராண நாடகமோ இல்லை சினிமாவோ பக்த பிரகலாத கதை கேட்டிருக்கீங்களா? இரண்யகசிபு அவர் நாராயணன், விஷ்ணு மகாவிஷ்ணு தான் உலகத்துக்கு கடவுள்னும் போது ஒரு அசுரன், அவர் இரண்யகசிபு என்பவர், யாருமே மக்கள் விஷ்ணுவை வழிபடக்கூடாது, என்னை தான் கடவுளாக வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லி யாராவது விஷ்ணுவை வழிபட்டால் தூக்கி நெருப்பில் போடுவேன், ஏதோ தண்டனை. இப்போ அவருடைய மகன் பிரகலாதன் குழந்தை நாராயணனை, அதாவது கடவுளை, விஷ்ணுவை வழங்குவார்.
என்னுடைய பேரை தான் நீ வணங்கணுன்னா முடியாது பாரு. பையனை கொண்டு போய் யானையை மதிக்க சொல்லுவார், அந்த நெருப்பில் தூக்கி போடுவார், தண்ணியில் போடுவார். ஆனால் கடவுள் காப்பாற்றிடுவார். உன்னுடைய கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கா. எங்கே இருக்கார்? எல்லா இடத்துலையும் இருக்கார். அந்த தூணில் இருக்காரா நீ சொல்கிற அந்த மகாவிஷ்ணு அப்படின்னு கேட்டவுடனே அவர் வந்து இருக்கார், இங்கே இருப்பார், அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம். தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார், கடவுள் மகாவிஷ்ணு. இப்போ கதையால் அந்த அரசர் இரண்யகசிபு அவர் வந்து அந்த தூணை உடைப்பார். இதுக்குள்ளே இருக்காரா பார்க்கலாம். உள்ளிருந்து நரசிம்ம அவதாரம், பாதி மனிதன் பாதி சிங்கமாக இருக்கக்கூடிய வந்து அந்த அரசரை, அந்த இரண்யகசிபுவை வதம் செய்து அப்படி தான் கதை முடியும். இந்த கதை இவ்வளோ பெருசு எதுக்கு சொன்னோன்னா, இந்த G2 நிறுவனம் அது யாருது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னாருடையதுன்னு சட்டபூர்வமாக சொல்லப்படுகிறது, இன்னாருடையதுன்னு அரசியல் ரீதியாக சொல்லப்படுகிறது. நம்ம அதில் அதாவது அதில் நம்ம போய் விசாரணை பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் சிபிஐயோ இல்லை புலனாய்வுத்துறையோ இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் நம்ம பேசுகிறோம் பொதுவாக. ஆனால் திடீரென்று வளர்ச்சி பெற்றது. இப்போ எத்தனையோ நிறுவனங்கள், இப்போ நீங்கள் திரைப்பட நிறுவனங்கள்னால் ஏவிஎம் வளர்ந்ததை பற்றி யாராவது கேள்வி கேட்டாங்களா? இல்லை. கிட்டத்தட்ட அவங்க 70 வருஷமாக 2-3 தலைமுறையாக. விஜயா ப்ரொடக்ஷன்ஸ், இந்த விஜயா ஹாஸ்பிட்டல் அவங்க குரூப், அந்த ரெட்டி, எல்வி பிரசாத், இந்த மாதிரி நிறையா வந்து பரணி ஸ்டூடியோஸு, மாதிரி பல மாடர்ன் தியேட்டர்ஸு ஜெய்சங்கரை வச்சு நிறையா படம் எடுத்தாங்க. இவனை பற்றிலாம் யாருமே வந்து கேள்வி எழுப்பலை. ஏன்னா இவர்கள் வளர்ச்சி வந்து படிப்படியாக ஏற்பட்டது. ஒரு பீரியடில் வந்து பெரிய அளவுக்கு வந்தாங்க. ஆனால் அது வர்றதுக்கு முன்னால் அவர்களுடைய உழைப்பு முயற்சியெலாம் இருந்தது. திடீர்னு இப்போ இது வந்து சினிமா துறையில் ரெட் ஜெயண்ட்டை பற்றி எல்லோரும் ஏன் விமர்சனம்? ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தில் ஆட்சியை பயன்படுத்தி ஏறக்குறைய 90%. அதுக்கு முன்னால் சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 170 தமிழ்நாட்டில் எவ்வளவோ தேட்டர், இப்போ நூற்றுக்கணக்கான தேட்டர்களில் லீஸுக்கு எடுத்துருவாங்க. அதனால் அவங்க கண்ட்ரோலில் தான் திரைப்பட துறையே இருந்துச்சு தமிழ்நாட்டில் ஒரு பீரியடில். அதுக்கப்புறம் ரெட் ஜெயண்ட் வந்துருச்சு. அவர் கலைஞர் அவர்களுடைய, அது ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் உதயநிதி. அது உதயநிதி வந்தப்புறம் வந்தது. அப்போ விமர்சனம் வந்தது. முன்னால் இத்தனை நிறுவனங்களுக்கு வராத விமர்சனம் ஏன் இப்போ வருதுன்னா, அவங்கெல்லாம் உழைத்து பல வருடங்கள் முயற்சி செய்து படிப்படியாக வளர்ந்தாங்க. திடீர்னு வந்தவுடன் இது எப்படி இதில் சொல்கிறோமோ சினிமாவில், அதே ரெட் ஜெயண்ட் எப்படி சினிமாவில் நம்ம வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானதோ, அதே மாதிரி G2 வந்து தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொன்னது. பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பரில் வந்து நியூஸ் பேப்பரில் எந்த நியூஸ் பேப்பரை பிரித்து பார்த்தாலும் அவ்வப்போது முழு பக்கம் இல்லை 2 பக்கம் 3 பக்கம் ஆடு வரும். ஆடு ஒரு பக்கத்துக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்குறாங்க. அந்த நியூஸ் பேப்பரை பொறுத்து ஒரு நியூஸ் பேப்பர் ஆங்கிலமோ தமிழோ பார்த்தீங்கன்னா 30 லட்ச ரூபா அந்த மாதிரி. அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாள் விளம்பரத்துக்கு 1 கோடி 2 கோடி 4 பேப்பரில் போட்டாங்கன்னா அதுவே பல கோடி. இப்போ அவ்வளவு எங்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களும் வியாபித்து நிலம் அப்புறம் வீடுகள் இதெல்லாம் வருது. இந்த அசுர வளர்ச்சி எப்படி வந்ததுன்னா, அரசியல் உதவி இல்லாமல், அரசியல் பின்னணி இல்லாமல் வந்திருக்க முடியாது. நம்ம இதுக்கு தான் அந்த தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் கதை சொன்னது இதுக்காக தான். அவங்க இல்லாத, நீ இல்லாத இடமே இல்லை நீதானே உலகின் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பாடுற அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க. சரி, இன்னொன்று சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு, பல கருப்பு பணங்களை இங்கே தான் நீங்கள் வெள்ளையாக்குனீங்கன்றதும் தெரியும் அப்படின்றத மையப்படுத்தி பேசியிருக்காரு. அதுதான் நான் இப்போ அதை தானே சொல்ல வந்தேன். அதாவது கருப்பு பணம் என்பது வெள்ளையாக்கப்படுவது, அதிகமாக ஆக்கப்படுவது, மற்ற இடங்கள்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்லலை. மிகப்பெரிய அளவில் ஆக்கப்படுவது வந்து 2 துறையில் தான். ஒன்று ரியல் எஸ்டேட், இன்னொன்று திரைப்படத்துறை. இதில் திமுகவை பொறுத்த வரைக்கும் 2லுமே அவங்க வந்து இருந்தாங்க, அதை பயன்படுத்தி கொண்டார்கள். நீங்கள் இதை தவிர அது மட்டும்தான் நான் சொல்ல. அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரியும் ஒரு பெரிய பணம் சம்பாதிக்கும் இயந்திரமாக, கருப்பு பணத்தை வந்து வெள்ளையாக்கும் சலவை செய்யும் இயந்திரமாக தமிழ்நாட்டில் வந்து கல்லூரிகள், குறிப்பாக ஒரு பீரியட் வரைக்கும் இன்ஜினியரிங் காலேஜ், அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ்ன்றது மவுசு கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. மெடிக்கல் இன்னும் இருக்குது.
அப்போ நீட் தேர்வை எதிர்ப்பதே இதனால் தான். ம், ம். ஒரு சீட்டுக்கு 40-50 லட்ச ரூபா வாங்குறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட மெடிக்கல் காலேஜ் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் வந்து 3000 4000 சீட்டு. இப்போ ஒரு சீட்டுக்கு 50 லட்சம் வெறும் எம்பிபிஎஸ்க்கு. இதுவே எம்டி எம்எஸ் முதுகலை போனீங்கன்னா 2 கோடி 3 கோடி. இந்த 2 கோடி 3 கோடி வந்து எந்த வரி பணம் இல்லாமல் நீங்கள் டொனேஷன்னு சொல்லலாம், கேபிட்டேஷன் ஃபீன்னு சொல்லலாம், லஞ்சம்னு சொல்லலாம், சட்டவிரோதமான பணம்னு சொல்லலாம். அதுக்கு ரசீது கிடையாது. அப்படி இல்லை, ஒரு ரசீது கொடுத்தா கூட அது கணக்கில் ஏறாது. இவர்களெல்லாம் நீட் தேர்வை எதிர்ப்பதற்கு காரணம் என்னென்னா இந்த வருமானம் போயிடும். இப்போ இந்த பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் இல்லை கல்லூரிகள் இவங்க வந்து 300 சீட்டு இன்ட்டு 50 லட்சம் இல்லை, அது ஒரு நீங்கள் அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு கோடி. அத்தனை கோடியில் ஆட்சியாளர்களுக்கு பங்கு கொடுத்துட்றாங்க. கேள்வி கேட்காம இருப்பது பார்ட்டி ஃபண்ட், அது ஏதோ ஒரு வகையில் கொடுத்துட்றாங்க. அப்போ அது நீட் தேர்வை எதிர்ப்பதற்கான காரணம் தான். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் நீட் தேர்வு பார்த்தீங்கன்னா கூலி தொழிலாளியின் மகள், நரிக்குறவர் இனத்து பெண் மனைவி, ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய இவங்கெல்லாம் வந்து அரசு பள்ளியிலேருந்து அந்த 7.5% அந்த ஒதுக்கீடு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியிலேருந்து வராங்க. இப்போ கூட ஒரு பள்ளியிலேருந்து 10 பேர் வந்து ஒரே பள்ளியிலேருந்து அரசு பள்ளியிலேருந்து நீட் தேர்வு பாஸ் பண்ணி டாக்டர் ஆகிறாங்க. இதற்கு முன்னால் அவர் கூட தயாநிதி மாறன் அவர்கள், நம்ம சன் பிக்சர்ஸ் தயாநிதி மாறன் அவர்கள் வந்து சொன்னார். தயாநிதி மாறன் ஆமாம் அவர் தான், என்னுடைய மகள் வந்து அவங்களுக்கு இப்போ பணம் கிடையாது, நீட் தேர்வுனால அவங்களுக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்கல, பணம் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுனால வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சேன். தயாநிதி மாறன் அவங்க பார்த்திங்கன்னா அவங்க குடும்பம் வந்து 45 சேனல்கள் நடத்துகிறாங்க. இந்தியாவில் உள்ள பெரும்பணக்காரர்களில் அவர்கள் வந்து 10 பேரில் ஒருத்தராக வரக்கூடிய அளவுக்கு அந்த குடும்பம் இருக்குது. அவங்களுக்குள்ளே பிரிவினை ஆகிடுச்சு. கலாநிதி மாறன் அவருக்கும் இவருக்கும் அது இருந்தால் கூட அந்த குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் முதல் டாப் 10ல் வரக்கூடிய அந்த அளவுக்கு இருக்காங்க. அந்த குடும்பத்தில் இருப்பவர்களை ஒரு யார் அந்த பெண் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கல. நரிக்குறவை இன பெண்ணுக்கு கிடைக்கிதுன்னா இது சமூக நீதியா இல்லையா? இதுதானே. இதை ஏன் எதிர்க்கிறார்கள் என்பது இதனால் தான். இந்த பணம் அந்த தனியார் கல்லூரிகளுக்கு போகாது. தனியார் கல்லூரிகளுக்கு போனால் தான் அதில் அவர்கள் பங்கு கொடுப்பார்கள். இதுதான் இந்த பிரச்சனை. இப்போ நம்ம வந்து 3 பாயிண்ட்டையும் சொல்லிட்டோம். ரியல் எஸ்டேட்டு, சினிமா, இந்த கல்லூரிகள், மெடிக்கல் காலேஜ். இப்போ கூட ஒரு அரசியல்வாதி, ஒரு எம்பி, உலகத்தையே ரட்சிப்பவர், அவர் வாங்கின ஒரு மெடிக்கல் காலேஜ் அவர் இப்போ 5 மருத்துவக் கல்லூரிகளை வைத்திருக்கிறார். ஒரு கல்லூரியிலையும் ஒரு மருத்துவமனையும் அட்டாச் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஒரு கல்லூரியில் வந்து மார்ச் வரி பிணவரையில் 19 கோடி ரூபாய் வந்து மூட்டையில் கட்டி வைத்திருந்தார்கள். பத்திரிகைகளில் வந்து பிணவரையில் யாரும் வந்து அந்த துர்நாற்றத்தை தாங்கி கொண்டு யாரும் வந்து தேட மாட்டாங்கன்ற நம்பிக்கையில். அதே மீறி எப்படியோ தெரிஞ்சு போய் செக் பண்ணாங்க. இடியிலேருந்தோ சிபிஐலேருந்தோ மத்திய புலனாய்வினர் கண்டுபிடிச்சாங்க. இப்போ எங்கே பணம் நடமாடுது? இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிறுவனத்தின் பெயர் சொல்கிறாங்க. அந்த நிறுவனம் யாருடையது, சட்டப்படி யாருடையது, பின்புலம் யாருது, அது எல்லாரும் பேசக்கூடிய விஷயந்தான் அங்கே. சரி, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பம் என்ன குடும்பம்? ஆதவர்ஜுனா அவர்கள், அவருடைய மாமனார் மார்ட்டின் அவர்கள், சீனியர் பெரியவர், அவர்கள் வந்து லாட்ரி இதில் வந்து பல ஆயிரம் கோடிகள் சம்பாதித்தார்கள். இது ஒன்றும் நம்ம ஒன்றும் குற்றச்சாட்டை சொல்லலை. அவங்க தேர்தல் பத்திரம் நன்கொடையாக கொடுத்ததே கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. எல்லா கட்சிகளும் கொடுத்துருக்காங்க. கட்சி வித்தியாசமெல்லாம் பாஜக கொடுத்துருக்காங்க, திமுக கொடுத்துருக்காங்க, அம்மா ஆத்மி கொடுத்துருக்காங்க, மம்தா கட்சி கொடுத்துருக்காங்க. நல்லது செஞ்சுருக்காங்க, நல்லது செஞ்சாங்க சார். கட்சிகளுக்கு நல்லது செஞ்சாங்க. அது எதற்காக? கருப்பை வெள்ளையாக்குதல், அதை ஒயிட்லேயே கொடுத்துருக்காங்க. அதை தவிர இப்பொழுது சமீபத்தில் பேசினார்களே, திமுகவை பொறுத்தவரை மார்ட்டின் குடும்பத்தினர் 510 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் என்ற வரையில், அதாவது ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க, அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க, கணக்கில். அதை தவிர 900 கோடி கொடுத்ததாக ஆதவர்ஜுனா அவர்களே சட்டமன்றத்தில் பேசினார். அதை பற்றி பேசும்போது தான் அது கொடுத்தது வந்து உங்கள் மாமனார் தான், அவர்கிட்ட போய் கேளுன்னு உதயநிதி சொல்ல, எதிர்கட்சி தலைவர், நீங்கள் அவர்கிட்ட போய் நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட வாங்கினவர் அவர் தான், உங்கள் அப்பா கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு அவர் ஜோஸ் சார்லஸ், அதாவது மார்ட்டின் சாருடைய மகன்,
ஆதவ அர்ஜுனாவுடைய மைத்துனர். கொஞ்சம் நடுவில் அவங்களுக்குள்ள கருத்து வேற்றுமை இருந்தது. இப்போ கொஞ்சம் சரியாக போயிடுச்சு போல இருக்குது. இப்போ பேசுகிறத பார்த்தா நடுவில் சொன்னார், என் தங்கச்சியை மோசடி பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரெலாம் பேசினார் அவர் ஒரு வருஷம் முன்னால். இப்போ வந்து கொஞ்சம் சுமாராக இருக்க போல இருக்குது ரிலேஷன்ஷிப். எல்லாம் பதவி வந்தால் பணம் வந்தால் 10 பறந்து போகும், பதவி வந்தால் 10 இல்லை 100 பறந்து போகும் அந்த கருத்து வேற்றுமைகள்லாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிப்படையாகத்தான் அறிக்கை கொடுத்தார். ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர், நீங்கள் லாட்ரி லைசன்ஸ் ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் அம்மையார் அவர்கள் வந்து முதல்வராக இருக்கும்போது லாட்ரியை தடை பண்ணாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து சட்டப்படி தடை தான் இருக்குது. ஆனால் கள்ள லாட்ரி ஓடுது. 1 நம்பர் லாட்ரி, 2 நம்பர் லாட்ரி, 3 நம்பர் லாட்ரி, சுரண்டல் லாட்ரி, எல்லா விதமாகவும் எல்லா மாவட்டத்தில் கிராமங்களில் கூட ஓடுது, பெட்டிக்கடையில் கூட ஓடுது. அது இல்லீகலாக ஸ்டாலின் அவர்கள் பண்ண சொன்னாங்க. அது இல்லை, முதல்ல அவர் என்ன சொன்னார், லீகலாக வந்து நாங்கள் லைசன்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லி கேட்டாங்க. 500 கோடி ரூபாய் ஒயிட்டில் கொடுக்கல, பிளாக்கில் கொடுத்தோன்னு சொல்கிறாரு. யார் கொடுத்த குடும்பத்தை சேர்ந்த அவர் ஜோஸ் சார்லஸ். அவர் ஒரு கட்சி வச்சுருக்கார் புதுவையில். 500 கொடுத்தோம், அப்புறம் லைசன்ஸ் கேட்டால் இல்லை பத்தாத்துக்கு இன்னொரு 400 கொடுங்கன்னாரு. அதையும் வாங்கிட்டு அப்புறம் இழுத்தடிச்சாங்க. நாங்கள் தான் வந்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே, எங்களுக்கு 900 கோடி பெரிய செலவுன்னு சொன்னபோது நஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொன்னபோது ஸ்டாலின் வந்து சொன்னதாக இவர் சொல்கிறார். ஜோஸ் சார்லஸ் சொல்வதால் அது உண்மை என்று நம்ம வந்து அது அப்படி நம்ம கருதலை. யார் வேணாலும், அதுவும் 900 கோடி லஞ்சமாக கொடுத்தவர் லஞ்சம் வாங்குவது எப்படி குற்றமோ அதே தான் கொடுப்பதும் குற்றம். 1 ரூபா கொடுத்து 500 ரூபா கொடுத்தா அவனை பிடிச்சி உள்ளே போட்டுறீங்க. 500 ரூபா ஒரு விஏ வாங்கினா, 1000 ரூபா வாங்கினா, 10,000 ரூபா தாசில்தார் வாங்கினா பிடிச்சி போட்டுறீங்க. அது வந்து நம்ம தவறுன்னு சொல்லலை. ஆனால் 100 கோடிகளில் ஆமாம் கொடுத்தோம்னு ஒருவரும், ஆமாம் வாங்கணும்னு ஒருத்தரும் சொல்கிறாங்க. ஆனால் அவர்களை மீது சட்டம் வந்து எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு நமது அமைப்பு இடம் கொடுக்கவில்லை, அரசியல் அமைப்பு இடமில்லை. அப்போ சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, 900 கோடி வாங்கிட்டு அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒரு பங்கு நல்ல லாட்ரியும், அதாவது சட்டபூர்வமான லாட்ரியும், 10 பங்கு வந்து கள்ள லாட்ரி, அதாவது கணக்கில் வராத லாட்ரி விற்றுங்க. அதாவது நீங்கள் 100 ரூபாய்க்கு, ஒரு உதாரணமாக சொல்கிறேன், 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வந்து சட்டபூர்வமாக லாட்ரி விற்கிறீங்கன்னா 10 கோடி ரூபாய்க்கு வந்து இல்லீகலாக விற்றுங்க. ஆனால் அதில் பாதி பணம் மாதம் மாதம் எங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு ஸ்டாலின் கேட்டதாக வெளிப்படையாக சொல்கிறாரு, அறிக்கை கொடுக்குறார். இது உண்மையாக எவ்வளோ தூரம் உண்மை, கசப்பினால் சொல்கிறார்களா தெரியாது. ஆனால் 900 கோடி கொடுத்ததும் உண்மை, வாங்கினதும் உண்மை. கள்ள லாட்ரிக்காகவா, என்ன லைசன்ஸுக்காகவா, எதுக்காகவோ, தேர்தல் பத்திரமாக கொடுத்ததை தவிர இது. அப்போ இது உங்கள் மாமனாரை போய் கேள்வி இதெல்லாம் சொன்னாங்க. ஆக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வகையில் தான் வந்து அதிமுகலேருந்து நிறைய பேர் இங்கே வந்தபோது, தாவேகாவுக்கு வந்தபோது சோபா மாடல்னு சொன்னாங்க. அந்த ஒரு சோபாவுடைய விலை 60 கோடின்னு சொன்னாங்க. சோபாவுடைய விலைன்னா உங்களுக்கு புரியும், ஒரு சோபா போய் இறங்குச்சுன்னா 60 கோடி அப்படின்னு ஒரு கணக்கு. அதுக்குள்ளே 60 கோடி கொள்ளுமா இல்லை தனி அது ஒரு அடையாளமானு தெரியாது. நிறைய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், திருமாவளவன் வீட்டுக்கு போச்சு. திருமாவளவன்லாம் கூட அது வெறும் நான் தான் சோஃபா ஆர்டர் பண்ண புதுசாக எதேச்சியாக வந்ததுலாம் சொன்னார். இந்த மாதிரி நிறையா இந்த யாரெல்லாம் இப்போ அந்த திமுக கூட்டணியிலேருந்து தாவேகா கூட்டணி போனாங்களோ, யாரை கல்லாப்பெட்டி கூட்டணி என்று ஒரு காலத்தில் விஜய் அவர்கள் பேசினார்களோ, அறிவாலய வாசலில் வந்தால் வந்து உள்ளே பிடித்து இழுத்து வைத்து கொள்ளையடித்த பணத்தில் அவர்களுக்கு பங்கு கொடுத்து கல்லாப்பெட்டி கூட்டணின்னு யாரெல்லாம் சொன்னாங்க, அவங்க எல்லாருமே இப்போ இந்த பக்கம் வந்துட்டாங்க. அப்போ கல்லாப்பெட்டி இந்த பக்கம் வந்துடுச்சா என்னன்னு தெரியல. அதற்கெல்லாம் பணம் கொடுத்தது வந்து இவங்க தான், லீமா ரோஸ் அம்மையார் தான் கொடுத்தாங்க. அதனால தான் வந்து ஆதவ அர்ஜுனாவோட திடீர்னு பேசும்போது, இப்பொழுது நாங்கள் அம்மா ஆட்சி அப்படின்னு சொல்லி அதிமுகவில் எடப்பாடி வகையிலால் பேசின போது சட்டமன்றத்தில், இப்பொழுது நடைபெறுவதே அம்மா ஆட்சினார். யாருடைய அம்மா ஆட்சின்னு சொல்லலை. ஒரு காலம் அவங்க மாமியாரை அம்மான்னு சொல்கிறாரா, இல்லை வேற யாராவது அம்மா இருக்காங்களா, நமக்கு எங்கெங்கேயோ மனசு ஓடுது, நமக்கு எதுக்கு வம்பு. ஆக மொத்தம் ஜெயலலிதா அம்மையாரை நினச்சி சொல்கிறாங்களா இல்லை வேறு யாரையா சொல்கிறாங்களா தெரியல. இல்லை எதற்காக இதை சொல்கிறோம் என்றால், இந்த அளவுக்கு வெளிப்படையாக 900 கோடி கொடுத்தோம் வாங்கணும்னு பேசுகிற அளவுக்கு. அப்போது இவங்களும் வந்து லாட்ரியிலேருந்து வர்றது அப்படின்னு சொன்னால் அதுலேயும் வந்து சட்டவிரோதமான பணம். ஏன்னா நான் இதை ஏன் வந்து சொல்கிறேன்னா, சட்டவிரோதமாக மட்டும் அது மாதிரி நடத்தினது அந்த ஹவாலா, அதாவது சலவை வழக்குகள் கேரளாவில்
மார்ட்டின் அவர்கள் மீது, ஆதவர்ஜனாவது மனைவி டேசி அவர்கள் மீது, லீமா ரோஸ் அவர்கள் மீது, அவருடைய சகோதரர் மீது, இவர்கள் மீது இன்னும் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. மோசடி வழக்குகள், இந்த ஹவாலா, இந்த மாதிரி சட்ட விதிமீறல். அதுக்காக அவங்க வந்து வெளிநாடு போகிறதுக்காக வந்து உயர் நீதிமன்றத்துக்கு அணுகினது போனது வந்து இதெல்லாம் இருக்குது. வழக்கு ட்ராக் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கின்றன. யாரும் நிரபராதின்னு வெளியில் வரல சார். ஆனால் இப்போ ஜி ஸ்கொயர் பொறுத்தவரையும் நீங்கள் சொன்னது போல் வேற ஒரு ஓனர் தான் இருக்காரு. இப்போ மாப்பிள்ளையை சம்மந்தப்படுத்துகிறாங்க அப்படின்னா பினாமி அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா சார்? அதுதான் நம்ம சொல்கிறோம்மா. அதுதான் நாசூக்காக சொன்னோன்னா, சட்ட ரீதியாக ஒருவர் உரிமையாளர், அரசியல் ரீதியாக உண்மையாகவே வேற ஒரு உரிமையாளர் அப்படின்னு பேசப்படுகிறது நம்ம சொல்ல முடியும் சார். இப்போ இதையே அவங்க சட்டமன்றத்தில் வெளிப்படையாக பேசுகிறாங்கன்னா ஏன் இவங்களால அதை ஆக்ஷன் எடுக்க முடியலன்ற கேள்வி தானே சார் இப்போ எழுது. ஐயோ அம்மா தாய், நீங்கள் சொல்கிற அதே கேள்வி தானே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். 900 கோடி ஒருத்தர் கொடுத்தேன்னு சொல்கிறாரு, ஒருத்தர் வாங்கினேன்னு சொல்கிறாரு, உங்கள் அப்பாவை போய் வாங்கினவரை கேளுங்கிறாரு, கொடுத்த உங்கள் மாமனாரை கேளுன்னு சொல்கிறாங்க. ஆக இருவருமே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆமாம். எதிர்கட்சி தலைவரான உதயநிதியும் 900 கோடி வாங்கணுங்கிறதை ஏற்றுக்கொள்கிறார். ஆளுங்கட்சி அமைச்சரான ஆதவர்ஜனாவும் வந்து எங்கள் மாமனார் கொடுத்தாரு அப்படிங்கிறத ஏறக்குறைய ஏற்றுக்கொண்டார்கள். மறுக்கவில்லை என்றாலே ஏற்றுக்கொண்டார்கள். சட்டப்படி யார் மீது நடவடிக்கை இல்லையே, இந்த கேள்வியை தான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம சட்ட அமைப்பில் சட்டமன்றத்தில் பேசினால் அதை வைத்துக்கொண்டு வழக்கு யார் போன வழக்கு? மாநில அரசு போடுமா தன்னுடைய அமைச்சர் மீது, இல்லை எதிர்கட்சி தலைவர் மீது? எதிர்கட்சி தலைவர் மீது போட்டாலும் தானாக கொடுக்கல் வாங்கல் யாருக்குடையன்றது 2 பேரும் தானே மாட்டுவாங்க. ஏன் எடுக்கவில்லை? மத்திய அரசு எடுக்கணும். மத்திய அரசு இடி மூலமாக ஏற்கனவே செந்தில் பாலாஜி வழக்குகள்லாம் வரும்போது அது நீதித்துறையில் அதாவது ஏதோ சொல்லுவாங்க, இந்த ஜிக்ஸாகாக எப்படி போகணும் அந்த நுணுக்கங்களை புரிந்து கொண்டு செந்தில் பாலாஜி தரப்பினர், அந்த தம்பி, அவருடைய தம்பி அசோக்குமார் மட்டும் இல்லை, நான் அதை தாண்டி சொந்த தம்பி இல்லாமல் தம்பிகள், இந்த ரத்தீஷ், அப்புறம் ஆகாஷ் பாஸ்கர் 2000 கோடி வச்சு அவரும் படம் எடுத்தவர். பராசக்தி அவெல்லாம் படம் எடுத்தார்ல, இந்த பராசக்தி சிவகார்த்திகேயனை வச்சு எடுத்தார், தீபாவளிக்கு வந்து. அதுதான் ஜனநாயகனோட வரதாக இருந்துச்சு. ஜனநாயகன் தள்ளி போச்சு, அதெல்லாம் நடந்தது, சரித்திரம் தெரியும் நமக்கு. இந்த பராசக்தி படத்துக்கு அதை இயக்கிய இயக்குனர் சுதா கொங்கரா அவர்கள் வந்து ஒரு பெண் இயக்குனர், ஒரு வெற்றிகரமான இயக்குனர். அவருக்கு 8,64,00,000 பணம் பாக்கின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் அது முதல்ல டிஸ்மிஸ் ஆகி அப்புறம் அது வேறு விதமாக பண்ணும் வழக்கு நிலுவையில் இருக்குது. இவ்வளவு கோடி சம்பாதிச்சு படம்லாம் எடுத்தீங்க, அந்த இயக்குனர் பார்த்த வேலை, படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல. நீங்கள் பாருங்கள், பணம் இருக்கிறவங்க கிட்ட தான் அந்த கொடுக்கக்கூடாது, கொடுக்க வேண்டிய உழைப்புக்கு உண்டான கூலியே, உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை கொடுக்கக்கூடாது என்கிற எண்ணம் யாருக்கு வருதுன்னா, பணம் எங்கே குவிந்து இருக்கிறதோ அங்கே வருது. ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்க கூட வந்து சாதாரணமாக வந்து ஒருத்தர் ஒரு கூலிக்காரரை வச்சு இப்போ இந்த பொட்டி தூக்கிட்டு வாப்பான்னு சொல்கிறோன்னு, எனக்கு ஒரு தலைக்கு ஒரு சுமைக்கு 100 ரூபா கொடுங்க அப்படிங்கும்போது, அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கூட 100 ரூபா அதிகமாக இருக்கே, கொஞ்சம் குறைச்சிக்க அப்படிங்கும்போது, அவன் வயசானவர் அவர் தூக்கிட்டு வர்றாரு, 100 ரூபா போயிட்டு போட்டுரு, இவன்கிட்ட ஒன்றும் கொட்டி கிடக்கலை. அந்த உழைப்பின் அருமையை அறிந்தவர். ஆனால் இந்த பெரும்பணக்காரர்கள், அவர்கள் உழைப்பினால் வந்த பணம் இல்லை, அதனால் உழைப்பின் அருமை அவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அதை சொல்கிறதுக்காக நான் அந்த உதாரணத்தை சொன்னேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது இதில் வந்து யாரை பார்த்து குறை சொல்வது அப்படிங்கிறது தான் வந்து தமாஷு. இது இவ்வளவையும் நம்ம வேடிக்கை பார்த்துட்ருக்குமே. நம்மன்னா நான் சொல்கிறது பொதுமக்கள், மீடியா எல்லாமே என்ன செய்ய முடிகிறது? அவங்க வந்து ஜி ஸ்கொயர்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம சொன்னால் உடனே வழக்கு போடுவேம்பாங்க. சட்டமன்றத்திலேயே பேசுகிறாங்க. ஜி ஸ்கொயர் வந்து பினாமி நிறுவனம் என்ற வகையில் தான், அர்த்தத்தில் தான் பேசுகிறார்கள். சார், இப்போ இவங்க எல்லாமே குறிவைத்து பேசுறதே இந்த பரந்தூர் விமான நிலையம் விஷயம் தான் சார். இதில் வந்து பரந்தூர் விமான நிலைய விஷயத்தில் மக்களுக்கு துரோகம் செய்தது இப்போ திமுகவா இல்லை தாவேகாவா அப்படின்றத அடையாளம் காட்ட வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் சார். இல்லை, இதை 2 விதமாக பார்க்கலாம். நீங்கள் அதாவது யார் துரோகம் செய்தது அப்படின்னு கேட்டால் 2 பேரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தீர்ப்பு. நாட்டாமை தீர்ப்பை மாற்றி எழுத முடியாது, இதுதான் என்னுடைய தீர்ப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 விதத்தில், அதுதான் அது எந்த விதத்தில்னு சொல்வதுக்காக தான் அதை பிரித்தேன்.
திமுகவுடைய காலத்தில் தான் பரந்தூர் வந்து, அதுக்கு முன்னால் ஒரு கால அதிமுக பீரியட்லேயே அந்த பரந்தூரை பற்றி அது அது அதாவது ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ண இடங்கள்ல அதுவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அதை திமுக வந்த பிறகு அதுக்கான இந்த மத்திய அரசு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அது உரிய அதற்கான ஒப்புதல்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பொழுது அவர்கள் விவசாயிகளிடமிருந்து 13 கிராமத்தை சேர்ந்த விவசாயிகளிடமிருந்து, ஸ்ரீபெரும்புதூர் அந்த பக்கத்தில் வரும் பரந்தூருங்கிறது, சென்னையிலிருந்து தள்ளி இருக்கணும். சென்னை ரொம்ப என்ன சொல்கிறது, நெருக்கமாக இருக்குது. இப்போ பெங்களூரு, ஹைதராபாத்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-50 கிலோமீட்டர் தள்ளி புது விமான நிலையங்கள், சர்வதேச பிரம்மாண்டமான விமான நிலையங்கள்லாம் வந்து 50 கிலோமீட்டர் தள்ளி வச்சு 40-50 கிலோமீட்டர் அப்படி பண்ணால் தான் இடம் கிடைக்கும். நீங்கள் நகரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 ஏக்கர் வாங்குறது 2 ஏக்கர் வாங்குறதே கஷ்டம். இதுக்கு பல 100 ஏக்கர்கள் வாங்க வேண்டும். மேபி 1000 ஏக்கர் அந்த மாதிரி வாங்க வேண்டி வரும். 5700 ஏக்கர். நீங்கள் சென்னை மாநகரத்துக்குள்ளேயே 5700 ஏக்கர் எங்கே போய் தேடுவீங்க காலி இடம்? அது மாதிரி வரும்போது 1700 ஏக்கர் வந்து கிட்டத்தட்ட வாங்கப்பட்டு விட்டதாக சொல்கிறார். விவசாயிகளிடம் வாங்கப்பட்டு விட்டாங்க. அதில் 13 கிராமத்தில் வந்து இது விவசாயிகளிடமிருந்து வாங்கப்பட்டது. முதல்ல 8 கிராமம் வந்து சில, எல்லா விவசாயிகளும் மாட்டேன்னு சொல்லலை, சில விவசாயிகள் 8 கிராமத்தில் முதல்ல முடியாதுன்னாங்க. கடைசியாக ஒரே ஒரு கிராமம் மட்டும் விற்க மாட்டோம்னு பிடிவாதமாக இருந்தாங்க. அதில் நின்றுட்டு இருந்துச்சு. அப்பொழுது தான் விஜய் அவர்கள், தவேகா தலைவர் விஜய், அப்பொழுது பரந்தூரில் போய் முதலாக அவர் போராட்டம் நடத்தியது பரந்தூரில் தான். பரந்தூருக்கு அப்போ காவல்துறை அனுமதி கிடைக்கலன்னு 8 கிலோமீட்டர் முன்னாலேயே நிறுத்திட்டாங்க. வேன் மேலேயே நின்று அந்த கிராம மக்களை கொஞ்சம் பேரை வரவழைச்சி பேசிட்டு வந்துட்டார். இப்போ அதற்காக அவர் வந்து தான் முதலில் வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அரசியல் ரீதியாக பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டதுன்னு சொல்கிறார். ஆனால் அங்கே விவசாயமும் திரும்ப செய்ய முடியாது. இல்லை நான் அது வந்துடுறேன், அதுதான் வரேன். இப்போ எங்கே யார் வந்து மக்களுக்கு துரோகம் செய்தார்கள் கேட்டீங்க, எந்த வகையிலன்னு சொல்லணும்ல. சும்மா வந்து இவங்க 2 பேரும் நான் சொல்கிறதில்ல. அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, 680 கோடி ஏற்கனவே அரசு செலவு செய்து விட்டது, தமிழக அரசு. திமுக இருந்தபோது, திமுக இருந்தால் என்ன, மக்கள் பணம் தானே, அரசு பணத்தை கொடுத்து நிலத்தை வாங்கிட்டாங்க. இல்லை அது மட்டும் இல்லாமல் அது தொடர்பான இப்போ அது பிளான் போடுறாங்க, அப்ரூவலுக்கான செலவுகள், அது இன்ஜினியருக்கு கொடுக்க வேண்டியது, ஆர்கிடெக்ட், இதெல்லாம் சேர்த்து ஏறத்தாழ 680 கோடின்னு சொல்கிறாங்க. 5700 ஏக்கர் தேவையில் 1700 ஏக்கர் வந்து அரசு விலை கொடுத்து விவசாயிகளிடம் அவர்களுடைய ஒப்புதல் பெற்று வாங்கிவிட்டார்கள். இப்போ இன்னொரு 4000 ஏக்கர் வாங்கணும். மிச்சத்தை வாங்கினா தான் அங்கே ஏர்போர்ட் வர முடியும். அதில் பல பேர் விற்பதற்கேனா கொஞ்சம் பேர் விற்றுட்டாங்கன்னா அப்புறம் மெதுவாக எல்லோரும் விற்க வந்துடுவாங்க, இந்த விலைக்கு கொடுக்குறோன்னு. இது இப்போ திடீர்னு பரந்தூரை வந்து நீங்கள் திட்டத்தை கைவிடும்போது இந்த தவேக அரசு மீது நாம் சொல்லும் குற்றச்சாட்டு 680 கோடி ஏற்கனவே செலவு பண்ணது நஷ்டமாயிடும். 1700 ஏக்கர் வாங்கி போட்டது நீங்கள் நிலம் வீணாக போகாது. அதுக்கு பதில் அங்கே ஒரு தொழில் பூங்கா இல்லை வேளாண் பூங்கான்னா அதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்கிறது. நீங்கள் என்ன காரணத்திற்காக வாங்கினீர்களோ அந்த ஒரு அக்விசிஷன் சொல்லுவாங்க, நிலம் கையகப்படுத்துவது. எந்த காரணம், விமான நிலைய காரணம் போட்டு தான் நீங்கள் வாங்கினீங்க. வேறு காரணமாக இருந்தால் பயன்படுத்த முடியாது. அப்போ என்ன அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? அப்படி இல்லைன்னா அந்த விவசாயிகளுக்கு அதை திருப்பி கொடுக்க வேண்டும், வாங்கிய விலைக்கே திருப்பி கொடுக்க வேண்டும். அதில் என்ன கஷ்டம்னா, அது பணமாக வாங்கினவன் அது வந்து அவன் வீடு வாங்கியிருப்பான், ஏதோ நகை வாங்கியிருப்பாங்க. 90% பேர் வந்து எல்லாம் 90% பணத்தை செலவு செய்திருப்பார். யாரும் பத்திரமா பேங்கில் போட்டு வச்சுக்கிட்டு கேட்டபோது திருப்பி கொடுக்குற அளவுக்கு யாருக்கும் அந்த மாதிரி வசதி உள்ளவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ அவன் திருப்பி வாங்கவும் முடியாது. இப்போ இது ஒரு 2 கட்டானாக அந்தரத்தில் திருசங்காக தொங்கும். சரி, புதிதாக நீங்கள் வந்து ஒரு இடத்துல, வேறு ஒரு இடத்துல, பரந்தூர் இல்லாமல் வேறு எங்கேயோ அப்படின்னா 5700 ஏக்கரை நீங்கள் முதல்ல வாங்கணும். அதை வாங்கி அதுக்கப்புறம் அதுக்கு அப்ரூவல்லாம் அனுப்பிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, பல விதமான அதுக்கான சுற்றுச்சூழல் எல்லாம் வாங்கணும். அது பக்கத்தில் கிராமம் இருக்கக்கூடாது, வீடு இருக்கக்கூடாது, உயரமான கட்டடங்கள் இருக்கக்கூடாது. இதில் நிறைய விதிமுறைகள் இருக்குது. ஒரு விமான நிலையம் வரணும்னா
இப்போ வந்து ஏற்கனவே அந்த பரந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா A380 அப்படின்னு சொல்லக்கூடிய மிக 800 பேர் பெரிய விமானங்கள். சென்னைக்கு இப்பொழுது மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இறங்க முடியாத அளவுக்கு பெரிய விமானங்கள் இருக்கின்றன சைஸில். 800 பயணிகள் வரக்கூடிய ஒரே விமானத்தில் 800 பயணிகள். இப்போ வரக்கூடிய விமானங்கள்லாம் சென்னை மீனம்பாக்கத்தில் வந்து 200-300 பயணிகள், ரொம்ப அதிகபட்சமாக அந்த 300-400க்குள்ளே 800 பயணிகள் இருக்கிற பெரிய சைஸ் விமானங்கள்லாம் இருக்குது. அதை சர்வதேச விமானங்கள் அதெல்லாம் இறங்கக்கூடிய அளவுக்கு வேணும்னா புது விமான நிலையம் வரணும். மீனம்பாக்கத்தில் இடமில்லை. சார் இப்போ எக்ஸ்டென்ஷன் சொல்கிறாங்களே சார், அதனால வளர்ச்சி அடையும் அப்படின்னு அவங்க எதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க? எது? அதாவது இப்போ இருக்கிற மீனம்பாக்கத்தையே எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் 2 இதுவும் அதிகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லை, அது வந்து இதில் என்ன வளர்ச்சி எக்ஸ்ட்ரா அடையும் அப்படின்னு இல்லை, சொல்ல அதாவது இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரன்வே ஓடுபாதை வந்து அதிகப்படுத்தலாம். அதே சமயத்தில் வந்து அங்கே பின்னால் வந்து சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை ஒட்டி 900 ஏக்கரில் வந்து மிலிட்ரி இராணுவத்துடைய நிலம் இருக்கிறது. அதில் கட்டிடங்களும் இருக்கின்றன. அவங்களுக்கு வந்து ரீலொக்கேட் வேறு இடம் மாற்றிடம் கொடுத்தால் இந்த 900 ஏக்கர் ஒரேடியாக இராணுவத்தோடு மத்திய அரசின் ஒப்புதல், இராணுவம்னா மத்திய அரசு 900 ஏக்கர் கிடைக்கும். அப்போ கூட எவ்வளோ கிடைக்கும் விரிவாக்கத்துக்கு? 900 ஏக்கர் தான் கிடைக்கும். அதுவும் இராணுவம், மத்திய அரசு, அதுக்கப்புறம் அவர்களுக்கு மாற்று இடம், இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது. அப்போவும் இந்த சிக்கல்களை தாண்டி அது நடைபெற வேண்டுமானாலும் 900 ஏக்கர் தான். இன்றைக்கி நீங்கள் வந்து பரந்தூரில் திட்டமிடப்பட்டது 5700. அதற்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்குது. அதாவது ரொம்ப தூரம் இருக்குது. அந்த விரிவாக்கம் ஒரு சிறு விரிவாக்கம் தானே தவிர 5700 ஒப்பிடும்போது. இப்போ இது வந்து இன்றைக்கி வந்து இந்த பரந்தூர் திட்டத்தை திமுக கொண்டு வந்த திட்டம், திமுகவினர் லாபம் அடையும் திட்டம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாவது பரந்தூரில் முதலாக தாவேகா போராட்டம் செய்த அப்படின்னா அந்த என்ன சொல்கிறது, ஆங்கிலத்தில் ஈகோ என்று சொல்வார், பிடிவாதம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட காரணங்களுக்காக நீங்கள் செய்கிறீங்கன்னால் தமிழ்நாட்டின் அந்த வளர்ச்சி, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கான வளர்ச்சி என்பது பல வருடங்கள் பின்னோக்கி போகிறது. கண்டிப்பாக மறுபடியும் நீங்கள் இன்னொரு 5000 சுமார் 5000 ஏக்கர், 5700ங்கிறது சுமார் 5000 ஏக்கர்கள் இடத்தை கண்டுபிடித்து அந்த இடத்துல உள்ள விவசாய நிலம் இல்லாத இடங்களாக பார்க்கணும். கண்டிப்பாக அரசு நிலமாக இருக்கணும், இல்லை புறம்போக்கு நிலமாக இருக்கணும், நீர்நிலைகள் இல்லாமல் இருக்கணும், பறவைகள் வராத இடமா இருக்கணும், விலங்குகள் வராத, வனத்துறையில் வராத இருக்கணும், அருகில் வந்து உயரமான கட்டிடங்கள் இருக்கக்கூடாது, கிராமங்கள் வந்து, ஏன்னா ஒரு பெரிய விமானம் வந்து போகுதுன்னா அந்த 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 வைப்ரேஷன், அந்த அதிர்வுகளாலே பக்கத்தில் இருக்கிற வீடுகள்லாம் விரிசல் விட்டுரும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கணும். அங்கே மண் வந்து உறுதித்தன்மை சரியாக இருக்கணும். லூஸான மண், லேசான மண் இருந்தால் அது விமான ஓடுபாதைக்கு விமானத்தை தாங்குற அளவுக்கு இருக்காது. எத்தனையோ காரணிகள் இருக்குது. இதெல்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் இன்னொரு புதிய இடத்துல விமான நிலையம் அமைக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். இந்த ஆட்சி இருக்குமா, இவர்களே தொடருவார்களா இல்லையா, அதெல்லாம் விட்டுருங்க, 10 வருடங்கள் ஆகும். ஏற்கனவே திமுக ஆட்சியில் சும்மா இல்லாமல் ஓசூரில் விமான நிலையம் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி, அதெல்லாம் நிலம் பார்க்குறேன்லான்னு சொல்லி, கடைசியில் அது வந்து தெரிந்தே அவர்கள் வந்து அது செய்தார்கள். அது ஏன் செய்தார்கள் அது வருவோம் நம்ம. ஆனால் அது ஓசூர் வந்து ஏன் சரியாக வரலன்னா 25-30 கிலோமீட்டர்லேயே பெங்களூரு சர்வதேச விமான நிலையம், 150 கிலோமீட்டருக்குள்ளே சர்வதேச, இன்னொரு 2 சர்வதேச விமான நிலையங்களுக்கு இடையே 150 கிலோமீட்டராவது குறைந்தபட்சம் வித்தியாசம் இருக்கும். அதை விதிவிலக்கு ஏதாவது பண்ணணும்னா அந்த மாநிலம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ பெங்களூருனா கர்நாடக மாநிலம், 25 கிலோமீட்டர்லேயே ஓசூரில் பெரிய விமான நிலையம் நீங்கள் அமைச்சுங்கன்னு சொல்லி அவன் NOC நோ அப்ஜெக்ஷன் கொடுக்கணும். எப்படி கொடுப்பாங்க? கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய தொழில் வளர்ச்சி அதெல்லாம் வந்து அடிபட்டு போகும், அடிப்படும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க அவங்க அந்த பெங்களூரிலிருந்து ஒரு 150 கிலோமீட்டருக்கு உள்ளாகவே ஒரு இடத்தை வந்து தேர்ந்தெடுத்து அங்கே வந்து இதே மாதிரி இன்னொரு விமான நிலையம் கட்டுறாங்கதான். பெங்களூரே ரொம்ப பெருசாக இருக்குது விமான நிலையம், அதே போல் இன்னொரு விமான நிலையம். அதில் அவங்களுக்கு என்ன சௌகரியம்னா வேறு மாநிலத்தில் போய் நோ அப்ஜெக்ஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் மாநிலத்துக்குள்ளேயே வரும். ஆக மொத்தம் ஓசூரில் அது வராது. திமுக அரசு கொண்டு வந்த திட்டம் பயனளிக்காது.
அப்போ தமிழ்நாட்டில் ஓசூரும் போச்சு. ஓசூர் என்னை பொறுத்தவரை வந்து ஆரம்பத்தில் இருந்தே நான் பல நிகழ்வுகளில் பேசுகிறேன், இது வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து அரசியல் ரீதியாக ஒரு ஏதோ சிலருடைய தனிப்பட்ட நபர்களுடைய ஆதாயத்திற்காக இங்கே விமான நிலையம் வருது. இப்போ பரந்தூர்லேயே அதே தான் பிரச்சனை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே யாரோ ஒரு குடும்ப மாப்பிள்ளை, ஏற்கனவே ஆண்டவர்களுடைய மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளை வகைரால அது ஸ்கொயராக வட்டமானலாம் எனக்கு தெரியாது, முக்கோணமானு தெரியாது, யார் மூலமானு தெரியாது, 2000 ஏக்கர் வாங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் ஒரு அண்ணாமலை அரோகரா என்று சொல்லக்கூடிய ஒரு முன்னாள் மாண்பு திமுகவை சேர்ந்தவர், அவர் வந்து அது கூட அவருக்கு சொந்தமாக மருத்துவமனைலாம் இருந்து கூட அவருக்கு ஒரு இதய நோயின்னு வந்தபோது கூட சிங்கப்பூரில் தான் அப்படின்னு போனார். அவர் ஒரு 1500 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கார். இப்போ இதெல்லாம் வந்து விமான நிலையம் வருதுன்னு சொன்னால் 10 மடங்கு 20 மடங்கு விலை. எனக்கு தெரியும், கிளாம்பாக்கத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர் பத்திரிகையாளர் தான், நிலம் வச்சுருந்தார் ரொம்ப வருஷம் முன்னால். அப்போ கிளாம்பாக்கங்கிறது எங்கே இருக்குன்னு, கிளாம்பாக்கம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருந்தது. அப்பொழுது அவர் வந்து அதில் ஒரு சில ஏக்கர்கள் வைத்திருந்தார், எப்போ வாங்கி போட்டார். அதை விற்கவும் முடியாமல் யாரோ ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்கன்னு என்கிட்ட அந்த நண்பர் கேட்டார். கொஞ்சம் உங்களுடைய, அவரும் பத்திரிகையாளர் இருந்தாலும் உங்களுடைய நெட்வொர்க்கை பயன்படுத்தி அந்த ஆக்கிரமிப்பை நீக்குவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அப்போ ஏதோ உதவி செஞ்சேன். அது எப்போவுமே உதவி செஞ்சால் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் வாங்கினது அப்போ ஒரு 25 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா ஏதோ அந்த மாதிரி தான் வாங்குறார். இன்றைக்கி அவர் அது விலை சொல்கிறது வந்து 55 கோடி சொல்கிறார். ஏன்னா கிளாம்பாக்கம் அங்கே பஸ் ஸ்டாண்ட் வந்துடுச்சு. இத்தனைக்கும் இங்கேருந்து நீங்கள் தூத்துக்குடியோ கன்னியாகுமரியோ போனோன்னா கிளாம்பாக்கம் போய் முதல்ல கோயம்பேட்டில் இருந்தது கிளாம்பாக்கம் போய் கிளாம்பாக்கத்துலேருந்து பஸ் ஏறணும். கிளாம்பாக்கத்துலேருந்து நீங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் போகிறதுக்கு 1000 ரூபாய்க்குள்ளே தான் ஆகும். ஆனால் சென்னையிலேருந்து கிளாம்பாக்கம் போகிறதுக்கு டாக்ஸி கேட்டிங்கன்னா 1200 ரூபா கேட்குறான். ஆனாலும் அது கலைஞர் பேரில் வச்சு அது கிளாம்பாக்கன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மெட்ரோ வந்து என்னமோ வருதுன்னாங்க, வரலன்னாங்க. இப்போ ஏதோ அது சாத்தியம் இல்லைன்னு இப்போ சொல்கிறாங்க. மெட்ரோவே வரலன்னா அவன் பஸ்ஸுலேருந்து பொட்டி படிக்கையோடு இறங்கி எதில் போவான்? வெறும் டாக்ஸியை நம்பி தான் போனோம், பஸ்ஸில் ஏற முடியாது. ஒரு பொட்டி படிக்கையோட வெளியூர்லேருந்து வரும்போது பஸ்ஸில் ஏறுவதற்கு வாய்ப்புகள் கம்மி. சின்ன ரொம்ப பை இல்லாமல் பெரிய சுமைகள் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. ஏனென்றால் அப்பொழுது என்ன பேசப்பட்டதை நான் வேறு நிகழ்வில் இங்கேயே பேசியிருக்கேன். கிளாம்பாக்கத்தில் யாரோ ஒரு முக்கிய புள்ளி அரசியலில், அப்பொழுது அவர் பெரியவராக இருக்கலாம் சின்னவராக இருக்கலாம், யாரோ ஒருத்தர், அவருக்கு வேண்டிய ஒரு பெண் இருக்குது. அந்த பெண் வந்து நடிகையாக இருக்கலாம், கார் ரேஸ் பிடிக்கலாம், கார் ரேஸ் பிடிக்கலாம். அது கார் ரேஸ் இல்லை, அது கார் ரேஸு வேறு, அது அவங்க வேறு. இவங்க வந்து 1லேருந்து 10க்குள்ளே ஏதோ ஒரு நம்பரில் வருவாங்கன்னு வச்சுங்க. காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனிலாம் இப்போ நிறைய வச்சுருக்காங்க. 1லேருந்து 10 தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தே இந்த 1லேருந்து 10க்குள்ளே ஒரு நம்பரில் தான் இருக்குது. அந்த பீரியடில் வந்து அந்த நம்பர் 10 கிட்ட இருந்தது. அந்த ஏதோ அவங்களுக்காக ஒரு 200 ஏக்கரா வந்து அங்கே வந்து வளைத்து போட்டு அவருக்கு கொடுத்தாரு, இலவசமாக கொடுத்தாருலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து உறுதிப்படுத்துவதோ ஆவண ரீதியாக நிரூபணம் செய்வதோ மிக கடினம். இல்லை, எதுக்காக சொல்லணும்னா, அப்போ கிளாம்பாக்கத்தில் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதை விட கிளாம்பாக்கத்தை வைத்து யாரோ பலனடைய வேண்டும். அதே மாதிரி தான் பரந்தூரும் இவங்க பண்ணியிருப்பாங்க திமுக ஆட்சியில். பண்ண மாதிரி தான் தெரியுது. 2000 + 1500 ஏக்கர் வந்து தனிப்பட்ட முறையில் வாங்கி போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அதான் அர்த்தம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னா, அது 10 மடங்கு 20 மடங்கு விலைக்கெல்லாம் போகாது. வாங்கின விலைக்கே இப்போ போகுமான்னு தெரியாது. விமான நிலையம் வரலன்னா இப்போ விவசாயத்துக்கும் பயன்படாது. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நிலையில் இது பெரிய நஷ்டமாயிடும். அவங்க குடும்பத்துக்கு அவங்க வகைராவுக்கு இந்த நஷ்டம் வந்து ஒரு சாதாரண கொசுக்கடி மாதிரி இருந்தால் கூட. ஆனால் இப்போ இது என்ன நடக்கிறது, நம்மளுடைய வருத்தம் என்னென்னா, இந்த நீங்கள் கேட்ட இந்த விஷயத்தை நிறைவு செய்வோம். என்ன நடக்கிறது என்றால், தனிப்பட்ட லாபம் அவர்கள் பார்த்து விட்டார். ஆட்சியில் இருக்கும் பொழுது அரசை பயன்படுத்தி தனிப்பட்ட லாபத்தை பார்த்து விட்டார். எதேச்சையாக அதனால் மக்களுக்கு லாபமும், அந்த மக்களுக்கு லாபம் வரும், மக்களுக்கு பயன்கிறத வச்சு தான் அவங்க தனிப்பட்ட முறையில் லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஏதோ ஒரு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தால் தானே அதில் லஞ்சம்னு ஒன்று வருது, இல்லை அதில் ஒரு லாபம்னு ஒன்று கொண்டு வர முடியும்.
இப்போ நீங்கள் அவர்களை பழிவாங்குவதாக நினைத்து கொண்டு பொதுமக்களை பழிவாங்கிவிட்டது தாவேக அரசு. அவர்கள் பழிவாங்கப்பட்டார்கள் என்று நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் மக்களுடைய நலன் என்னாச்சு, நஷ்டம் என்னாச்சு? நீங்கள் இன்னொரு இடம் பார்த்து நீங்கள் எப்போ கொண்டு வருது? மீனம்பாக்கத்தை விரிவாக்கம் செய்யலான்னா எங்கே இடம் இருக்குது? நிறைய சிக்கல் இருக்குது. நான் மீனம்பாக்கத்துக்கு அருகிலேயே சிறு வயதிலிருந்து கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேல் இருந்தவன். இப்போ இல்லை, ஒரு காலத்தில் நங்கநல்லூரில் இருந்தேன். இப்போ எங்களுக்கு மீனம்பாக்கங்கிறது அப்பொழுதெல்லாம் நடந்தே மீனம்பாக்கத்துக்கு போகக்கூடிய, அப்போல்லாம் ரொம்ப பேருந்து மற்ற வசதிகள்லாம் அந்த மாதிரி ஓலா ஊபர் அது இதெல்லாம் ஆட்டோலாம் கிடையாது, அது வராது. எதுக்காக சொல்லனா அங்கே இடம் பெருசாக கிடையாது. நான் சொல்கிற அந்த மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒரு கால் நீங்கள் டிஃபென்ஸ் ஏரியாவை வாங்கினா கூட ஏறக்குறைய 900 ஏக்கர் தான் வரும். நீங்கள் நினைக்கிற அந்த 5000 ஏக்கர் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போது இரு தரப்பிலும் தனிமனித பழி அப்படின்ற அந்த ஒருத்தருக்கு அந்த வன்மம், அந்த வன்மத்தில் வெந்து தணிந்தது காடுன்னு சொல்லுவாங்க. இவர்களுடைய தனிப்பட்ட வன்மத்தில் வெந்து தணிகிறது தமிழ்நாடு. காடு இல்லை, தமிழ்நாடு. இதுதான் என்னுடையது. அதனால தான் சொன்னேன், 2 பேருமே துரோகம் செய்கிறார்கள் என்று சொன்னது இந்த வகையில் தான். கண்டிப்பாக சார். நடப்புகால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.